அடுத்த நாட்டு விவகாரங்களில் மூக்கை நுழைப்பது அமெரிக்க அதிபர்களுக்கு கைவந்த கலை. அதிலும் தற்போதைய அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் பற்றி சொல்லவே தேவையில்லை. உலகில் எந்த நாட்டில் என்ன பிரச்சனை நடந்தாலும் ட்ரம்பின் தலையீடுதான் தலைவிரித்தாடும். அப்படி இந்தியா பாகிஸ்தான் இடையிலான போரை தாம் தான் நிறுத்தியதாக தற்பெருமை பேசி வந்த ட்ரம்ப் திடீரென தனது நிலைப்பாட்டில் இருந்து பின்வாங்கி இருப்பதுதான் உற்று நோக்க வைத்திருக்கிறது. பகல்காம் தாக்குதலுக்கு பதிலடியாக ஆபரேஷன் சிந்தூரை இந்தியா கையில் எடுக்க இரு நாடுகளிடையே சண்டை மூண்டது. இந்த நிலையில் இந்தியாவும் பாகிஸ்தானும் சண்டை நிறுத்தத்திற்கு ஒப்புக்கொண்டதாக முதலில் ட்ரம்ப் தான் எக்ஸ் பக்கத்தில் அறிவித்தார். அதற்கு பிறகுதான் இந்தியா தரப்பிலும் பாகிஸ்தான் தரப்பிலும் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியானது. அப்போதில் இருந்தே வர்த்தகத்தை காரணம் காட்டி இந்தியா பாகிஸ்தான் சண்டையை தாம் தான் நிறுத்தியதாக ட்ரம்ப் கூறிக்கொண்டே வந்தது பரபரப்புக்கும் விவாதத்திற்கும் வழிவகுத்தது. பாகிஸ்தான் கேட்டுக்கொண்டதன் பேரில்தான் சண்டையை நிறுத்த ஒப்புக்கொண்டதாக இந்திய வெளியுறவுத்துறை விளக்கமளித்தும் கூட விடாப்பிடியாக இருந்த ட்ரம்ப் மீண்டும் மீண்டும் சொன்னதையே சொல்லி வந்தார். அத்தோடு காஷ்மீரை மையப்படுத்திய இந்தியா பாகிஸ்தான் இடையிலான விவகாரத்தில் மூன்றாவது நாடான அமெரிக்கா தலையிட்டு மத்தியஸ்தம் செய்ததா என்ற கேள்வியும் எழுந்தது. இந்தியாவின் விளக்கத்தை மீறியும் இந்த விவகாரத்தில் ட்ரம்ப் விளம்பரம் தேடிக்கொண்டதாக விமர்சிக்கப்பட்டு வந்தது. இந்த நிலையில் G7 உச்சி மாநாட்டில் பங்கேற்க சென்ற பிரதமர் நரேந்திர மோடி அமெரிக்க அதிபர் ட்ரம்பிடம் 35 நிமிடங்கள் தொலைபேசியில் பேசினார். முதலில் நேரில் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்த திட்டமிடப்பட்டிருந்த நிலையில் மாநாட்டில் இருந்து ட்ரம்ப் அவசரமாக அமெரிக்கா திரும்பியதால் இரு தலைவர்களும் செல்போனில் பேசியதாக தெரிவிக்கப்பட்டது. இந்த பேச்சுவார்த்தையில் இந்தியா பாகிஸ்தானிடையே எந்த ஒரு நாடும் மத்தியஸ்தம் செய்வதை விரும்பியது கிடையாது என மோடி திட்டவட்டமாக தெளிவுபடுத்தியதாக கூறப்பட்டது. ஆனால் மோடியின் உரையாடலுக்கு பிறகும் கூட அதே நிலைப்பாட்டில் பேசிய டொனால்ட் ட்ரம்ப் பாகிஸ்தான் ராணுவ தளபதி அசீம் முனீரை சந்தித்த பிறகு நிலைப்பாட்டில் இருந்து பின்வாங்கி இருக்கிறார். இந்தியா பாகிஸ்தானின் அறிவார்ந்த தலைவர்கள்தான் சண்டையை நிறுத்த தீர்மானித்தார்கள் என முதல் முறையாக ட்ரம்ப் ஒப்புக்கொண்டிருக்கிறார். மோடியின் விளக்கத்தை மீறியும் மீண்டும் அதே சுய பெருமைப்பாட்டை ட்ரம்ப் பாடியது இந்தியாவை கோபப்படுத்தி பார்த்திருக்கிறது. ஏற்கனவே இந்தியாவுக்கு பகையாளியாக இருக்கும் பாகிஸ்தானின் ராணுவ தளபதியை சிறப்பு விருந்தினராக அழைத்து அமெரிக்கா உபசரித்து வருகிறது. இதுபோக பரஸ்பர வரி விதிப்பு, சட்டவிரோத குடியேறிகள் வெளியேற்றம் என இந்தியாவை சீண்டும் வகையிலேயே ட்ரம்பின் செயல்பாடுகள் இருந்து வருகின்றன. தற்போது இந்தியா பாகிஸ்தான் விவகாரத்திலும் அதே பிரச்சனை தான் எழுந்திருக்கிறது. இந்தியா பாகிஸ்தான் இடையிலான விவகாரத்தில் இவ்வளவு நாளாக இருந்த நிலைப்பாட்டில் இருந்து திடீரென ட்ரம்ப் பின்வாங்கியது ஏன்? இதன் பின்னணியில் இருக்கும் அமெரிக்காவின் அஜெண்டா என்ன? ட்ரம்பின் திடீர் மனமாற்றத்திற்கு காரணம் என்ன என்பதெல்லாம் உலக அரசியலை உற்று நோக்குவோருக்கு எழும் அடுக்கடுக்கான கேள்விகளாக இருக்கிறது.